இந்தியாக்குள்ள ஒரு அசம்பாவிதத்த பண்ணிட்டு பாகிஸ்தானால நிம்மதியா வாழ முடியாதுங்கிறத நொடிக்கு நொடி டெல்லி எடுத்து காட்டுது. அதுல பாகிஸ்தான் மிகப்பெரிய அதிர்ச்சி, பதட்டம், ஏறக்குறைய ஏன்டா தொட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில ஒவ்வொருத்தனும் பாகிஸ்தான்ல கதறிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா நடவடிக்கையும் அந்த யுத்த களத்தை நோக்கி தான் போகுது. ரொம்ப வீரியமா அடிக்க போறோங்கிறது தெரிஞ்சு போச்சு. தப்பிக்கவும் வழியே கிடையாதுங்கிறது பாகிஸ்தானுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படி ஒவ்வொரு கட்டமையும் இந்திய அரசாங்கம் நடத்துற விதம், நகர்த்துற விதம் அப்படிங்கிறது எதிரிகளுக்கு பெரிய அளவு அதிர்ச்சிய குடுக்குது. காரணம் யுத்தத்தை இவனுங்க வருஷ கணக்குல நடத்தி நம்மள ஒட்டுமொத்தமா ஒழிச்சு கட்டாம விடமாட்டான் எல்லாத்துக்கும். எது உலக நாடுகள்ல எவனாச்சும் ஒருத்தன் சீனா கீனா கை குடுத்தாலும். ஆனா ஒருத்தனும் கை குடுக்குற மாரியும் தெரியல. இவனுங்க நொடி பொழுக்குல நம்மள நசுக்குற மாரி தான் எல்லா ஏற்பாடையும் தீவிரமா பண்றார்களே! அப்படின்னு சொல்லி நடுக்கத்துல இருக்கார்கள். அரசாங்கத்தோட அதிரடியான 2 நடவடிக்கைகள். ஒண்ணு என்ன அப்டின்னா, பெரிய அளவுல அதாவது ரஷ்யால வருஷம் வருஷம் வெற்றி அணிவகுப்பு நடக்கும். அத இப்ப இந்த வருஷம் உக்ரைன் யுத்தத்தையும் முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. இல்ல வெற்றி அணிவகுப்புக்கு முன்னாடியே முடிச்சு கூட போலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அதுல பங்கேற்கிறக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அழைப்பு ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புட்டின் குடுத்திருந்தாரு. ஏன்னா, இந்த யுத்தத்த ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி ரஷ்யா நம்பி ஓடி வந்தது இந்தியா கிட்ட தான். அதுக்கு முழு அளவுல ரஷ்யாவுக்கு மைலேஜ் குடுத்துச்சு. ஏன்னா, பொருளாதார ரீதியா ரஷ்யாவ தூக்கி விட்டதும் நம்ம தான். பெரிய அளவு தனிமைப்படுத்த முடியாதபடி முதல்ல ஒரு ரோட் மேப்ப போட்டு உலகத்து கையில குடுத்ததும் நம்ம தான். அந்த மாரி இப்பவும் முடிவ நோக்கி இருக்கும்போது, இந்தியா வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு கூப்பிட்டார்கள். நம்மளும் போறதாகலாம் ஒத்துக்கிட்டோம். ஆனா, இவ்வளவு சச்சரவு இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டர் நாட்டுல இருந்து கிளம்புறது அப்படிங்கிறது அவ்வளோ சரிப்பட்டு வராது. முடிவுகள் டக்கு டக்குன்னு எடுக்கணுங்கிறனால பயணம் ரத்து அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு முதல்ல. அடுத்த இம்மீடியட்டா அடுத்த லைன் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் போவார் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஆனா 1 மணி நேரம் கழிச்சு ராஜ்நாத் சிங் அவர்களும் போமாட்டார். ஏன்னா அவரும் இங்க தான் இருக்கணும். காய்கள் நகர்த்தணும் அப்படிங்கிறனால பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2 பேரோட மாத்தி மாத்தி அதாவது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் போறதாக இருந்துச்சு ரஷ்யாவுக்கு. அது கேன்சல் செய்யப்பட்டுச்சு. ரீப்ளேஸா டிஃபென்ஸ் மினிஸ்டர் போறதாக இருந்துச்சு. இம்மீடியட்டா 1 ஹார்க்குள்ள அதுவும் கேன்சல் செய்யப்பட்டு, இப்ப உயர்மட்ட தூதரக அதிகாரிகள் அங்க விஜயம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இத எத காட்டுது அப்படின்னா, மிகப்பெரிய அளவு தாக்குதல் தயார். நம்ம ஒரு தாக்குதல நடத்துவோம். அதுக்கு பதில் தர்றேங்கிற பேர்ல எதையாச்சும் பண்ணாய்ங்க அப்படின்னா, தொலைச்சு எடுத்துருவோம் அப்படிங்கிற ரேஞ்சுல நம்ம தயாராகி நிக்கிறோம். அதுதான் இந்த பயணங்கள் ரத்து அப்படிங்கிறத குறிக்குது. காரணம் பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருமே நகராம பொசிஷன்லயே நிக்கிறார்கள். இப்படி இது நடந்துகிட்டு இருக்கும்போது, பாகிஸ்தான் மீடியால வேற ஒரு விஷயம் ஃபிளாஷ் ஆகுது. ரஃபேல் நம்மள நோக்கி வருது அப்படின்னும், ரஃபேல் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னும், ரஃபேல் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை முற்றுகையிட்டுருச்சுன்னும் பெரிய அளவு ஃபிளாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். உண்மை என்ன அப்படின்னா, ரஃபேல நம்ம ஃப்ரண்ட் லைனுக்கு நகர்த்தியிருக்கோம். பாகிஸ்தான் பார்டர்கள குறி வச்சு நகர்த்தியிருக்கோம். எந்நேரத்துலயும் தாக்குதல் அப்படிங்கிறது தான். இப்படி எல்லையோர ரஃபேல நகர்த்துறது மூலியமா ஒரு அழுத்தம் அப்படிங்க குடுக்கலாம் நம்ம விரும்பல. ரஃபேல வச்சு தாக்குதல் உறுதி அப்படின்னு சில லொகேஷன்கள மார்க் பண்ணி வச்சு காட்டுறோம். ரஃபேல் பாகிஸ்தானுக்குள்ளேயே நுழைஞ்சிருச்சு. இங்கிட்டு டேக் ஆஃப் ஆனோனயே அங்கிட்டு அவனுங்க சைரன ஒலிக்க விட்டுர்றாய்ங்க. பாகிஸ்தான நோக்கி வந்துருச்சு, நுழைஞ்சிருச்சு, காப்பாத்துங்க அப்படின்னு. அதனால தான் அவர்கள் பெரிய அளவு அலர்ட்டா இருக்காய்ங்க. எதுக்கு அப்படின்னா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்தியா அடிச்சதுக்கப்புறம், "என்ன இவ்வளோ தூரம் அடிச்சிட்டீங்க, போதும் விடுங்க" அப்படின்னு யாராச்சும் 4 பேர் வந்து சொல்ல மாட்டாய்ங்களா? அப்படிங்கிறதுக்கு தான் நைட்டு 2 மணிக்கு டெலகாம் மினிஸ்டர் எழுப்பி, "ட்ராமா போடு" அப்படின்னு சொன்னது. இந்த புத்திலாம் பகல்காமுக்குள்ள தீவிரவாதிகள அனுப்புறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இல்ல இந்த புத்தி பூரா ஆசிம் முனீர் தீவிரவாதி பேசுறதுக்கு முன்னாடியே அவன தடுத்திருக்கணும். இப்ப நம்ம பாஷையில சொல்லப்போனா, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி நிலைமை ஆயிருச்சு. இந்தியா ஒவ்வொரு நிமிடமும் கதற விடுது. அந்த சர்ப்ரைஸான அந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிறது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. அது ராணுவம் தான் முடிவு பண்ணியிருக்கும். அவர்கள் அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பார்கள். அதுக்குள்ளயுமே பாகிஸ்தான பெரிய அளவு கொன்னு புதைச்சிரணும் அப்படிங்கிற முடிவுல இந்தியா செயல்படுது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.